வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. நேத்து வந்து பாத்தீங்கன்னா தாவேகா சார்பாக எல்லா மாவட்டத்திலையும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரொடெஸ்ட் நடத்தியிருக்காங்க. எது தொடர்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தே ஆகணுங்க. நீங்க என்ன எடுக்க மாட்டீங்க? பல மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு இருக்காங்க. நீங்களும் எடுக்கணும் முதலமைச்சர் சார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிக்கோளை வச்சோம். அப்புறமா வந்து தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கே சரியில்லை, எல்லாமே சீர்கெட்டு போயிருக்கு. இங்க பாருங்க, இங்க வர பெண்கள் கூட நடந்து வர முடியல, எல்லாரும் பயந்துகிட்டே நடந்து வந்ததா இந்த போராட்டத்துல பங்கேற்றிருக்காங்க. சோ பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, இங்க சட்டம் ஒழுங்கே சரியில்லை. நாங்களே வந்து பாத்தீங்கன்னா பயந்துட்டு தான் வந்தோம். யாருன்னா வந்து எங்களை கடத்திட்டு போயிடுவாங்களோ, யாருன்னா வந்து எங்களை ரேப் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நாங்களே பயந்துட்டு தான் வந்தோம் ஸ்டாலின் சார். இங்க வந்து சட்டம் ஒழுங்கே சரியில்லை அப்படின்னு ரெண்டாவது குறிக்கோளை வச்சிருக்காங்க. மூணாவதா என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஓபி. அதாவது எங்க விஜய் சார் வந்து மக்களை சந்திக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, எங்க விஜய் சார் மக்களை சந்திச்சு பெரிய ஆளா பெரிய முதலமைச்சரா ஆயிடுவாரோ அப்படின்ட்டு பயந்து நீங்க வந்து எஸ்ஓபியை ரெகுலேட் பண்ணிருக்கீங்க. அந்த எஸ்ஓபிலையும் எங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை போட்டு வச்சிருக்கீங்க. ஸ்டாலின் சார், இது வந்து ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜரா இல்ல ஸ்டாலின் சார் ஆபரேஷன் ப்ரொசீஜரா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் வந்து நேத்து ஒரு ஃபயரி ஸ்பீச்ச சென்னையில கொடுத்திருக்காரு. இந்த பாயிண்ட்ஸை வச்சு எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் நடத்திருக்காங்க. பெரிய பேசும் பொருளா ஆனது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா சென்னை. அதாவது சென்னையில வந்து புஷி ஆனந்த் தலைமையில, அவங்க கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்காரு இல்லைங்க புஷி ஆனந்த், அவர் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா சென்னையில போராட்டம் நடத்திருக்காங்க. அந்த சென்னையில தான் ஆதவ் அர்ஜுன் ஒரு ஃபயரி ஸ்பீச் கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா தமிழக அரசுக்கும் திமுகக்கும் நான் ஒரு சிறிய ரிக்வெஸ்ட் ஒண்ணு வைக்கிறேன். அதாவது விஜய காலி பண்ண யாரும் தேவை கிடையாதுங்க. விஜய காலி பண்ண திமுகவும் தேவையில்ல, அதிமுகவும் தேவையில்ல, பாஜகவும் தேவையில்ல, அஜித்தும் தேவையில்ல, ரஜினிகாந்தும் தேவையில்லைங்க. விஜய காலி பண்ண ஒரே ஆளு போதும், நம்முடைய லாட்ரி கிங் ஆதவ் அர்ஜுன். இந்த ஆதவ் அர்ஜுனை கூப்பிட்டு தெருக்கு தெரு ஒரு மேடையை போட்டு தமிழக அரசோ இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகமோ, வாப்பா செல்லம் ஆதவ் அர்ஜுன் வா, நீ பேசியா, நீ பேசினாதான் விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஓட்டு போடுவாங்க, அப்படியே கும்பலா குஞ்சு ஓட்டு போடுவாங்க, நீ வா, நீ வந்து பேசினாலே போதும் அப்படின்னு அந்த செல்லத்தை கூப்பிட்டு தெருக்கு தெரு பேச வைங்கன்ற. திமுக காரங்க போய் கேன்வாசிங்க பண்ண தேவையில்ல, எல்லா ஓட்டும் திமுக வந்துடும். விஜய்க்கு எந்த ஓட்டம் போகாது, ஆதவ் அர்ஜுனா கேன்வாசிங் பண்ணாலே போதுங்க. ஏன்னா நேத்து பேசும்போது என்ன செஞ்சிருக்காருன்னா சும்மாவே போயிட்டு ரஜினி ஃபேன்ஸை நோண்டி இருக்காரு. இன்னைக்கு ரஜினி ஃபேன்ஸை தூக்கி வேட்டிக்குள்ள போட்டு அவங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா விஜய கதறி வச்சிருக்காங்க. சும்மா இல்லாத ஆதவ் அர்ஜுன் நேத்து என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ரஜினியை வம்பிக்கு இழுத்திருக்காரு. அதாவது மன வலிமையை பத்தி பேசுறாராம். மக்களே நோட் திஸ் பாயிண்ட். எதை பத்தி பேசுறாருன்னா மன வலிமையை பத்தி. ஆக்டிங்க பத்தி பேசுறதுக்கு கூட உங்களுக்கு தகுதி இல்லையா? ஏன்னா ரஜினியோட கால் தூசிக்கு கூட உங்க அண்ணன் சமம் வரமாட்டார் நடிப்பிலேயே. இது ஆக்டிங்லயே ரஜினியோட கால் தூசிக்கு கூட உங்க அண்ணன் சமம் ஆக மாட்டாரு. நீங்க வந்து எதை வச்சு பேசுறீங்கன்னா இப்ப மன வலிமையை பத்தி பேசும்போது ரஜினியோட கம்பேர் பண்றாரு. யார? இந்த விஜய. எதுக்கு? மன வலிமைக்கு. எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய மன வலிமை தெரியல, அந்த 56 இன்ச்சு செஸ்டுக்கு அப்புறமா ஒரு 65 செஸ்ட் வச்சுக்கிறவர் விஜய். இந்த விஜய்க்கு மன வலிமை ஜாஸ்தியா, ரஜினிக்கு வந்து மன வலிமையே இல்லாதவரா. அதை எப்படி எடுத்துட்டு போறாருன்னா, ஆக்சுவலா வந்து ரஜினி அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாரு. எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ உள்ள ஒரு நடிகனா யாரு இருந்தான்னு பாத்தீங்கன்னா ரஜினி இருந்தாரு. அவர் வந்து அரசியலுக்கு வர ஆசைப்பட்டாரு. ஆனா அப்பத்தி திமுக என்ன பண்ணிச்சுன்னா ரஜினியை மிரட்டிச்சுங்க. ரஜினியை மிரட்டினால ரஜினி வந்து சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு வந்தவரு அப்படியே பயந்துகிட்டு பின்வாங்கி விட்டார். ஆனால் அவருக்கு இல்லாத மன வலிமை நம்முடைய தலைவர் விஜய்க்கு இருக்கிறது. மன வலிமை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விஜய் புகழ்ந்து பேசிருக்காரு. வந்து சிஸ்டத்தை மாத்தணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். விஜயோட மன வலிமை என்னன்னு உங்களுக்கே தெரியாதாங்க? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட மன வலிமை. இந்த மன வலிமை கூட எதுக்குன்னா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணல. எங்க படத்தை ரிலீஸ் பண்ணாததுக்கு போயிட்டு ஜெயலலிதா கிட்ட கோடநாடு வரைக்கும் போயிட்டாரு. இங்க சென்னை கூட இல்லங்க, கோடநாடு எஸ்டேட்டுக்கே போயிட்டு வீட்டுக்குள்ளலாம் அவங்க சேர்க்கல, வெளியில பம்பிக்கிட்டு யார் 2 பேர் தெரியுமா நின்றுட்டு இருந்தாங்க? விஜயும் அவங்க அப்பாவும். 10 மணி நேரம் ஆகியும் இவங்களை பார்க்க விடாம காக்க வச்சாங்க. அவ்வளவு மனநிலைமை ஸ்ட்ராங் ஆனவருங்க நம்மளுடைய விஜய்.
மன வலிமைக்கு பேர் போனவர் விஜய். சரி, ஜெயலலிதா கிட்ட இவ்வளவு மன வலிமையா இருந்தவரு எடப்பாடி கிட்ட எப்படி போய் நின்னாருன்னா இப்படித்தான் நின்னார். ஏங்க, உங்களுக்கு தெரிய மாட்டேது, இதெல்லாம் மன வலிமைக்கு ஒரு சிறந்த உதாரணம். நாளை பின்ன உங்க பசங்களுக்கோ உங்க பெண்களுக்கோ இந்த மன வலிமையா இருக்கணும்னு நீங்க சொல்லி தருவீங்க பாத்தீங்களா. ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் நான் சொல்லிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு எப்படிதான் மன வலிமையா இருக்கணும்னா, விஜய் சார் மாதிரி மன வலிமையா இருங்க. அவங்க கேட்பாங்க, எப்படி மேடம் விஜய் சார் மன வலிமையா இருந்தாருன்னா இப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லி கொடுத்து வளங்க. சோ இந்த மனுஷனை ரெஜினியோட கம்பேர் பண்ணி நல்லா இப்ப ரஜினி ஃபேன்ஸ் கிட்ட வாங்கி கட்டின்னு இருக்காரு மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன். அதாவது பேசலாம், நான் என்ன சொல்றேன்னா, விஜய உயர்த்தி தான் பேசுவீங்க, அதுக்குதான் கட்சி தொடங்கி இருக்கீங்க, நாங்க இல்லைன்னு சொல்ல, உண்மையா பேசணுங்க. இப்போ இதுவே விஜய் மன வலிமையா பல காரியங்களை செஞ்சுட்டு பல பேரை எதிர்த்துட்டு, பிஜேபி ஸ்ட்ராங்கா எதிர்த்து, டிஎம்கே ஸ்ட்ராங்கா எதிர்த்து, ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா எதிர்த்து பல போராட்டங்களுக்கு குரல் கொடுத்து பல போராட்டங்களை செஞ்சு, திருப்பரங்குன்றத்தை எடுத்துக்கோ, திருப்பரங்குன்றத்துக்கு என்ன குரல் கொடுத்தாரு உங்க நொன்ன. எஸ்ஆர் எடுத்துக்கோ, என்ன குரல் கொடுத்தாரு உங்க நொன்ன. கவின் ஆணவ படுகொலை எடுத்துக்கோ, என்ன குரல் கொடுத்தாரு உங்க நொன்ன. ஏன் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு போட்டு கிறிஸ்துமஸ் தாத்தாவையும் பொம்மைகளையும் போட்டு உடைச்சானுங்களே, என்ன குரல் கொடுத்தாரு உங்க நொன்ன. ஒன்னுத்துக்கும் குரல் கொடுக்கல உங்க நொன்ன. ஏன் ஜனநாயகன் படத்தை ஊராமுட்டு பிரச்சனையை கூட விடு, தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனையை நீ பார்க்க போறது கிடையாது. பிரச்சனை ஜனநாயகன் பிரச்சனை. இந்த ஜனநாயகன் பிரச்சனைக்கு என்ன குரல் கொடுத்தார் உங்க நொன்னன், அதாவது மன வலிமை பொருந்திய உங்க நொன்னன் என்ன குரல் கொடுத்தாரு சொல்லுங்க ஆதவ் அர்ஜுன். ஏதோ மன வலிமை எங்க அண்ணன் கிட்ட இருக்கு, எங்க அண்ணன் கிட்ட இருக்கு, எங்க அதை கொஞ்சம் தொடர்ந்து காட்ட சொல்ல, அந்த மன வலிமையை நான் பார்க்கணும். உங்க அண்ணன் மன வலிமையா பண்ணது ஒரே விஷயம் தான், எது ஒரே விஷயம் தான் மன வலிமையா உங்க நொன்னம் பண்ணாரு. என்ன பண்ணாருன்னா, அவருடைய பொண்டாட்டி டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு என்ன வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்காச்சு பெர்மிஷன் கொடுங்க, இவருக்கு வேற ஒரு நடிகையோடு தொடர்பு இருக்கு, அதாவது அந்த நடிகையோட தான் வெளிநாட்டு பயணங்கள் போகிறார், அந்த நடிகையோட தான் எல்லா ஃபங்க்ஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்றாரு அப்படின்னு சொன்ன பிறகு மன வலிமையா எதே அடே மன வலிமையா வந்தாரு பாரு உங்க நொன்ன அந்த நடிகையோடைய. எதே அவங்க வைஃப் எந்த நடிகைன்னு பேர் சொன்னாம சொன்னாங்களோ அந்த நடிகையோட வந்தாரு பாரு, அது ஒண்டிதான் உங்க நொன்ன மன வலிமையோட செஞ்சுது. அதுவும் மன வலிமையோட செஞ்சாரா இல்ல போதையோட செஞ்சாரா நம்மளுக்கு தெரியல, தெரியாதனமா வந்துட்டாரு. இது மட்டும்தாங்க விஜய் மன வலிமையா செஞ்சது. வேற எதுனா ஒரு பாயிண்ட் ஆதவ் அர்ஜுன சொல்லுங்க, எங்க அண்ணன் மன வலிமையா செஞ்சாருன்னு. சிபிஐல கூப்பிட்டு 2 நாள் நொட்டுனாங்க, ஞாபகம் இருக்கா? அப்படியே பம்பின்னு போயிட்டு பம்பின் அதை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க, ஒரு வார்த்தை. யாரு என் படத்திற்கு தடை போடுகிறார்? ஏங்க பெருசா ஒன்னும் பேச தேவையில்லைங்க. ஏங்க பிஜேபி தான் என்ன பண்ணுதுன்னா, அந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் கிட்ட சொல்லி என் படத்தை ஸ்டாப் பண்ணுதுங்க. பிஜேபி தாங்க இதுக்கு பின்னாடி இருக்கு, இல்லைன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் தாங்க இதுக்கு காரணமே. வேணும்ட்டே என் படத்தை நிறுத்துறாங்க. ஒரு வார்த்தை எங்க மானமுள்ள ஈரமுள்ள கொஞ்சோண்டு தைரியம் இருக்கிறவங்க கூட சொல்லுவான். ஆனா சொல்லாத இந்த ஆளு மன வலிமை உடையவரா, ரஜினி சாரு மன வலிமை இல்லாதவரா. ஏன்னா ரஜினி சாரு ஜெயலலிதா அம்மையாரே என்ன கேள்வி கேட்டவரு உனக்கு தெரியுமா? ஜெயலலிதா கண்ணிலே விரல விட்டு ஆட்டினவர் ரஜினி சார், அது தெரியுமா? யாருக்கும் பயப்படாதவர் ரஜினி சார், அது உனக்கு தெரியுமா? ரஜினி சாரும் அஜித் சாருக்கு கால் தூசிக்கு உங்க அண்ணன் வேலைக்கு ஆவாரா? நான் கேக்குறேன். அஜித் சார் யாரா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸே தன்னுடைய ரிப்ளைய கொடுக்கிறவரு, விஜயால கொடுக்க முடியுமா? விஜய் என்ன சொன்னாரு? டிஎம்கே ஞாபகம் இருக்கா இல்லையா? உதயநிதி, இன்மை நிதி, எல்லா நிதியும் இங்கதான் இருக்காங்க. அவ்வளவு தூய தமிழ் பெயர்களை வைப்பவர்கள் தான் கலைஞர் குடும்பம். அது மட்டும் இல்லாம கலைஞருக்கு நான் சிலை கட்டணும்னு ஆசைப்படுறேன். இதெல்லாம் மன வலிமையோட பேசினாரா, மன வலிமை இல்லாம பேசினாரா? இன்னைக்கு திமுக 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 ஒரு தீய சக்தின்றிய அன்னைக்கு அப்புறமா என்னத்துக்கு போய் நொட்டில் இருந்த. அதுவும் இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆதவ் அர்ஜுன் லாஸ்ட்ல மன வலிமையே இல்லாம ரஜினி சார் என்ன போயிட்டாருன்னா ரெஜியன்ட்ல நடிக்க போயிட்டாராம். ரெஜியன்ட் வாங்கிச்சான் ரஜினி சார. உங்க நொண்ணன் அன்னைக்கு சன் நெட்வொர்க் வாங்கி வச்சுன்னு இருந்துச்சு. எல்லா படத்துக்கும் போய் உங்க நொண்ண நடிச்சுட்டு வந்தாரு. அப்ப தத்துவங்களை பொழிஞ்சாரு, இந்த மாதிரி தத்துவங்கள்லாம். அப்ப எப்படி இருந்தாரு உங்க அண்ணன்? மன வலிமையோட இருந்தாரா? கலைஞருக்கு சிலை வைக்கணும்னு சொல்லும் போது மன வலிமையோட இருந்தாரா? ஒரு பர்சன்டேஜ் கூட மன தைரியம் இல்லாதவருங்க விஜய். ஏங்க மனம் தைரியம் இருக்கணும், ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்டை சந்திக்கணுங்க. பிரஸ் மீட் இவன் ரஜினி சார மன வலிமை இல்லாதவர்னு சொல்றாரு. ரஜினி சார அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே எவ்வளவு பிரஸ் மீட்டை சந்திச்சிருக்காரு தெரியுமா? சிஸ்டம் சரியில்லை, நான் வந்தா இந்த சிஸ்டமை சரி பண்ணுவேன் அப்படி இப்படின்னு பேசினவர் ரஜினி சாரு. பட் அவர் ஏன் அரசியலுக்கு வரல அப்படின்றதையும் அவர் தீர்க்கமா சொல்லிட்டு தான் போனாரு.
எங்க அரசியல்ல வந்தா என் ரசிகனை நான் பயன்படுத்தணும், தொண்டர்களை பயன்படுத்தணும், நிறைய சண்டை வரும், சச்சரவு வரும், பல கட்சிகளை எதிர்க்க வேண்டிய நிலைக்கு என் தொண்டர்கள் ஆளாவார்கள். எனக்காக என் ரசிகன் ஏன் போய் சண்டை போடணும்? எனக்காக என் தொண்டை போய் ஏன் அடிதடியில ஈடுபடணும்? நான் முதலமைச்சர் ஆகணும்னு என் பேராசைக்காக என் ரசிகனை பயன்படுத்த நான் விரும்பவில்லை அப்படின்ட்டு பின்வாங்கினாரு. யாருக்காக பின்வாங்கினாரு? தன்னுடைய ரசிகனுக்காக பின்வாங்கினாரு. அதுதான் ரஜினி சார். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன் ரசிகன் செத்து போனாலும் பரவாயில்ல, நாசமா போனாலும் பரவாயில்ல, நீ அந்த முதலமைச்சர் சீட்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் உட்காரணுன்றதுக்காக அத்தனை பேரை கொண்டுட்டு இருக்க. எஸ், அது மன வலிமை. 41 பேர் கொன்ன பிறகும் அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்க மாட்டேன்ட்டு கவர்மெண்ட் மேல பழி போட்ட பேரு. எஸ், அது மன வலிமை. 41 பேர் செத்து இருக்கும் போதும் ஏண்டா எவனா செத்துட்டு போவரா அப்படின்ட்டு திருப்பியும் பிளைட் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு ஓடி வந்த பாரு. எஸ், அது மன வலிமை. ஏண்டா செத்தவன் வீட்டுக்கு போவாம அவனை மகாபலிபுரத்துக்கு வர வச்சு ஆறுதல் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு அனுப்பலாரு. எஸ், அது மன வலிமை. துப்புரவு பணியாளர் எங்கன்னா போராட்டம் நடத்திட்டு இருந்தா கூட நான் அங்க வர மாட்டேன், நீ எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொன்ன பாரு. எஸ், அது ஒரு மன வலிமை. இந்த மாதிரி மன வலிமை கண்டிப்பாங்க யாருக்கும் இருக்காது, எந்த தலைவனுக்கும் இருக்காது. ரஜினி சார் அன்னைக்கு அரசியலை விட்டு போறதுக்கான காரணம் சொல்லிட்டாரு. சரி, நான் திருப்பி இன்னொன்னு கேட்கிறேன். எல்லாத்துக்கும் திமுக 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 தான் காரணம். எது? டிஎம்கே ரூலிங் பார்ட்டியில இருக்கும் போது விஜய் அரசியலுக்கு வந்தாலும் விஜயை ஒடுக்குவது திமுக. சரி, ரூலிங் பார்ட்டியில இருக்கு, விஜயை ஒடுக்குதுன்னு கூட நம்ம வச்சுப்போம். ஏங்க ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்லது எந்த டைம்லங்க? ஏடிஎம்கேங்க ரூலிங் பார்ட்டி. சிஸ்டம் சரியில்லைன்ட்டு ரஜினி சார் சொல்லிட்டு சுத்தினது எந்த பீரியட்? ஏடிஎம்கே பீரியட்ல. அப்போ ரஜினி சார் அரசியலுக்கு வராதுக்கு கூட திமுக காரணம். ஏடிஎம்கே பீரியட்ல யாருன்னா ஒருத்தர் அரசியலுக்கு வரலனாலும் திமுக தான் காரணம். டிஎம்கே பீரியட்ல யாருன்னா ஒருத்தர் அரசியலுக்கு வரலனாலும் திமுக தான் காரணம். எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் சொல்றதுக்காக மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா இருக்காரு. பட் எனக்கு ஆதவ அர்ஜுனா மேல ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்குங்க, சந்தேகம் இருக்கு, கன்ஃபார்ம் சந்தேகம் இருக்குங்க. உங்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்கும். எனக்கு என்னமோ ஆதவ அர்ஜுனா இயக்குவது திமுகன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏங்க ஆதவ அர்ஜுனோட மச்சான் இருக்காரு பாருங்க, ஜோஸ் சார்லஸ், அவரு கூட அடிக்கடி சொல்லியிருக்காரு, ஆதவ அர்ஜுனா திமுகவோட ஒரு ஸ்லீப்பர் செல்லு, விஜய் உருப்பற்ற கூடாது. ஏன்னா ஆதவ அர்ஜுன் எங்கெங்க போறாரோ அந்த இடம் உருப்படாம போயிடும். என் குடும்பத்துக்குள்ள வந்தாரு, என் குடும்பம் உருப்படாம போயிடுச்சு. அப்புறமா விசிகாக்குள்ள போயிட்டு உருப்படாம போக வைக்கலாம் நினைச்சாரு. பட் விசிகா உசாராகி துரத்து விட்டுருச்சு. இப்போ ஃபைனலா விஜய் கிட்ட போய் சேர்ந்திருக்காரு. விஜய உருப்படாம ஆக்குறதுக்காக தான் ஆதவ அர்ஜுன் போயிருக்காரு. இந்நேரம் ஆதவ அர்ஜுனா அங்க இல்லாம இருந்தா விஜய் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு. பட் ஆதவ அர்ஜுனா அங்க போயிட்டு விஜயை கெடுத்து லாஸ்ட்ல நடு தெருல தான் விட போறாரு. ஆதவ அர்ஜுனா இஸ் டிஎம்கே ஸ்லீப்பர் செல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய மச்சானே சொல்லியிருக்காரு, ஜோஸ் சார்லஸே சொல்லியிருக்காரு. எனக்கு அந்த கருத்துல நான் இப்ப உடன்படுறேங்க. ஏன்னா ஆதவ அர்ஜுனாவை திமுக கண்டுக்க மாட்டுது. உண்மையிலே எனக்கும் டவுட் ஆகுது. திமுக பிளீஸ் உண்மையா சொல்றீங்க, ஆதவ அர்ஜுனாவை டிவிக்கேல சேர்த்து விட்டது நீங்க தானே. டேய் போயிட்டாங்க, என்னென்ன சில்லற வேலைகளை செய்ய முடியுமோ செஞ்சிரு. ஒரு ரசிகனா கலைச்சு பேசுரு. ஃபர்ஸ்ட் ரஜினி சாரை வச்சு பேசு, ரஜினி சார் ஓட்டு விஜய் கூடாது. அடுத்தது அஜித் சாரை வச்சு பேசு, அஜித் சார் ஓட்டு விஜய் கூடாது. எல்லாரையும் வச்சு பேசி 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 விஜய லாஸ்டா காலி பண்ணிட்டு வந்துரு. இந்த வேலையை நீ செவனே செய்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போடான்னு எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் அனுப்பி விட்டுருக்கோம். ஏன்னா ஆதவ அர்ஜுனா என்ன செஞ்சாலும் டிஎம்கே ஆக்ஷன் எடுக்குதானா? எடுக்க மாட்டேது. நீங்களே நல்லா பாருங்களேன், எதுனா ஒரு ஆக்ஷன் இவ்வளவு நாளா ஆதவ அர்ஜுனா பேசினு இருக்காப்ல, எதுனா ஒரு ஆக்ஷன் எடுக்குதா? எடுக்கவே மாட்டுது. சோ எஸ், ஆதவ அர்ஜுனா டிஎம்கேவோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் சார், நான் உண்மையான வேர்ச்சுவல் வாரியர், அதனால நான் உங்ககிட்ட சொல்றேன், இந்த ஆதவ அர்ஜுனாவை கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோல் பண்ணி வைங்க. ஏன்னா இந்த ஜீவன் எங்கெங்க போய் வாய் வைக்குதோ அந்தந்த இடம்லாம் நாரி போயிடும், தோத்துதான் போவோம். சோ பார்த்து கூட வச்சுக்கோங்க. சோ இன்னைக்கு ரஜினி ரசிகர்களிடையே பேசி பெரிய பிரச்சனையை சலசலப்பா ஏற்படுத்திருக்காரு. எங்க விஜய் வந்ததே ரஜினியை வச்சுதாங்க. ஏங்க அண்ணாமலை தம்பி இங்கு ஆட வந்தேன்டா. சினிமால உயர்த்துக்கும் யார் தேவைன்னா ரஜினி சார் தான் தேவை. இப்ப அரசியல்ல உயர்த்துக்கும் யார் தேவைப்படுறான்னா ரஜினி சார் தான் தேவை. அங்க நீ ரஜினி சாரை பத்தி பெருமையா பேசி ரஜினி சார் ஃபேன்ஸ் வேணா டேக் கேர் பண்ணிடலாம். ஆனா இங்க ரஜினி சாரை பழிச்சு பேசுற, ரஜினி சாருக்கு மன வலிமை இல்லைன்னு இப்ப ஆதவ அர்ஜுனா பேசிட்டு போயிட்டாரு. எவனா ரஜினி ஃபேன் நாளைக்கு ஓட்டு போடலான்னு இருந்தாலும் அவன் போடுவான், சத்தியமா போட மாட்டான். ஏற்கனவே அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் கொலவெறியில இருக்கானுங்க இந்த டீம் மேல. சோ யாரு ஓட்டம் இல்லாம இவங்க நடுவுல போயிட்டு நடு தெருல தான் நிக்க போறாங்க. சோ ஆதவ அர்ஜுனா ஃபர்ஸ்ட் ரஜினி சார் அட்டாக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எப்படி வராருன்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகளை எடுத்துட்டு வராரு. அதாவது
திமுக கிட்ட இருக்கிற கூட்டணியை கொஞ்சம் போய் பாருங்களேன். ஏங்க மதிமுக வைகோ வந்து ஸ்டாலினை பேசாத பேச்சாங்க, மதிமுக வைகோ வந்து கலைஞரை பேசாத பேச்சாங்க. ஏங்க விசிகாவை எடுத்துக்கோங்களேன், விசிகா பேசாத பேச்சாங்க. 2016 என்னென்ன பேசினாங்க. ஏங்க கமலஹாசன் பேசாத பேச்சாங்க, என்னென்ன பேசிருக்காங்க டிஎம்கே பத்தி. ஆனா இப்ப பாருங்க போய் சேர்ந்துட்டாங்க. இவங்க எல்லாம் காசுக்காக விலைக்கு போறவங்க. ஆனா விலைக்கு போகாத ஒரே ஆள் அன்காம்ப்ரமைஸ்டு லீடர் யாரு? அவங்க விஜயா. அன்காம்ப்ரமைஸ்டு லீடர் விஜயா என்ன சொல்றாருன்னா, அவங்க எல்லாருமே டிஎம்கே எதிர்த்து தான் பேசினாங்க. பட் இன்னைக்கு பாருங்க டிஎம்கேவோட கூட்டணி போயிருக்காங்க. சோ அவங்க எல்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க டிஎம்கே அப்படின்னு சொல்றாரு. நான் ஆதவ அர்ஜுனாக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்துறேன். 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ விஜய் சாரை பத்தி என்னென்ன பேசிருக்க தெரியுமா? நீ விஜய் சாரை பத்தி என்னென்ன பேசிருக்க தெரியுமா? எடுத்த உடனே அது எப்படிங்க ஆளுங்கட்சியாவோ முதல்வர் வேட்பாளரா ஆக முடியும்? அதுல எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க. யாரு விஜய பற்றிய கேள்விக்கு ஒரு பதில் சொல்றாரு. எடுத்த உடனே எப்படி ஆளுங்கட்சி ஆக முடியும்? எடுத்த உடனே எப்படி முதல்வர் வேட்பாளர் ஆக முடியும்? ஏங்க பிரபலம் எல்லாம் ஒரு பிரச்சனையாங்க. பிரபலம் எல்லாம் வந்து பார்க்காத வரைக்கும் தாங்க. ஒரு வாட்டி பார்த்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சினிமால ஒரு வாட்டி பாக்குறான், அதனால அவன் கண்டினியூஸா வருவான் அவரை பாக்குறதுக்கு. நீங்க டெய்லி ஃபீல்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க பிரபலத்தன்மையா போயிடுங்க. யாரு விஜய பத்தி மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன் சொல்லுகிறார், இது ஒன்னும் சினிமா கிடையாது. விஜய் சார் நோ திஸ் பாயிண்ட். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுன் சொல்றாரு, இது ஒன்னும் சினிமா இல்லங்க, ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் ரெடியா வச்சுட்டு வாங்க சீட்டுல உட்காருங்கன்னு முதலமைச்சர் சீட்டை கொடுக்கறதுக்கு. இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் ஹார்ட்வேர். விஜய் சார் எல்லாம் முடியாது. நீங்க கூட்டம் சொல்லலாம், போய் சிரஞ்சீவி எடுத்து பாருங்க, ஏன் சிரஞ்சீவி தோத்து போனாருன்னு எடுத்து பாருங்க அப்படின்னு நான் பார்க்க சொல்ல. யார் பார்க்க சொல்லியிருக்காருன்னா உங்க ஆதவ் அர்ஜுனா. எடுத்தவொடனே எப்பயுமே வந்து நாங்க ஆளுங்கட்சி, நாங்க முதல்வர் வேட்பாளர்ங்கிறது சொன்னதே கிடையாது. அவங்க பிரபலம்ங்கிறது வந்து சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சாரு. அவரால் ஏன் ஆர்கனைசேஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியல? ஆர்கனைசேஷன் செட்டப் ஏன் உருவாக்க முடியல? பிரபலம்ங்கிறது வந்து நீங்க பார்க்காத வரைக்கும் தான் பிரபலம். நீங்க டெய்லி பாத்தீங்கன்னா பிரபலம் போயிடும். நீங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தாட்டி ஒரு மூவி பாக்குறீங்கன்னா ஒரு பிரபலம். உங்களால வந்து சினிமால இருந்து வந்த உடனே எடுக்க முடியாது. 67,000 பூத் கமிட்டிஸ் போடக்கூடிய நாலேஜும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஒரு ஏஜென்சி போட்டு பண்ண முடியாது. அதுக்கான பயண திட்டங்கள் உங்களுக்கு வேணும். ஒவ்வொரு தொகுதியை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான பயணத்தை நீங்க வடிவமைக்கணும். இது சினிமா அல்ல. நீங்க ஷூட்டிங் போன உடனே ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுக்கு. எங்க கிட்டத்தட்ட இது ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசினாரு. இப்போ ஆதவ் அர்ஜுன் நீ போயிட்டு விஜய்க்கு பல்லாக்கு தூக்கிட்டு இருக்கிய, உன்னை எவ்வளவு காசு கொடுத்து விஜய் சார் வாங்கினாரு? உனக்கு வந்து மதிமுகவையோ இல்ல விசிகாவையோ இல்ல வந்து கமலஹாசனையோ காசு கொடுத்து டிஎம்கே வாங்கலாம். இப்ப விஜய் சார் உன்னை எவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாரு சொல்லு. விஜய் சார் காசு கொடுத்து உன்னெல்லாம் வாங்க மாட்டாரு, ஏன்னா அந்த அளவுக்கு வர்த்தம் நீ கிடையாதுன்னு வச்சுக்கோ. சோ இப்படி ஆதவ் அர்ஜுனாவே விஜயை எதிர்த்து நிறைய பேசியிருக்காரு. பட் அப்போ பேசின ஆதவ் அர்ஜுன் கரெக்ட். ஆல் தோஸ் பாயிண்ட்ஸ் ஆர் ரியலி கரெக்ட். உண்மையாவே எப்படிங்க ஒரு பிரபலன்ற ஃபேஸ் வேல்யூவை வச்சு மட்டும் தமிழ்நாட்டை ஆண்டு விட முடியுமா? இல்ல மக்கள் தான் உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? அது எல்லாத்தையும் அந்த அந்த வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் செமையா பேசிருப்பாரு. ஆல் தோஸ் ஆர் வேலிட் அக்செப்டட் பாயிண்ட்ஸ் ஆக்சுவலா. பட் ஒரே ஒரு சந்தேகம் எனக்கு, மிஸ் ஆதவ் அர்ஜுன் பேசும்போது என் ஷோல்டர் இப்படி ஆடினே இருக்குது. எதனா விஜய் டான்ஸ் ஸ்டெப் ஆகுது, இல்ல வந்து மூஞ்சில பயத்தை காட்டக்கூடாதுன்றதுக்காக ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா இதே பேசுறது பாருங்க அப்பப்போ. அது என்னங்க பிரச்சனை எனக்கு ஒன்றும் தெரியல. இப்படி ஆட்டுறாரு. அது விஜய் சார் லேட்டஸ்ட் டான்ஸ் ஸ்டெப்பா, இல்ல சில பேர் வந்து பயத்துல கால் ஆடுவாங்க பாத்தீங்களா, ஐயோ டிஎம்கே பத்தி வேற பேசினிருக்கோம் என்னடா பண்ணுறது அப்படின்னு பயத்துல கால் ஆடினா கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுக்காக இவர் கையாட்டுறாரு போல. உதயநிதியை வேற சிங்கிள்ஸ் கூப்பிட்டு மனுஷன். அதாவது நான் வரேன், எந்த மேடைக்கு வேணாலும் நான் வரேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாரு, விஜயும் ஸ்டாலின் சாரும் மோதத்துக்கு ரெடியா, 2 பேரும் வாங்க, சிங்கிள்ஸ் 1 to 1, 2 பேர் தனியா உட்காருங்க, 2 பேரும் பேசுங்க, எங்க விஜய் சார் பேசுற அளவுக்கு ஸ்டாலின் சார் பேசுவாரா அப்படின்னு கேட்டாரு. இப்ப என்ன கேக்குறாருன்னா உதயநிதியை வந்து ஆதவ் அர்ஜுன் கிட்ட மோதணுமா? முதலமைச்சருக்கு ஸ்டாலின் அவருக்கு டைரக்டா சேலஞ்ச் கொடுக்கிறேன். உங்களுடைய மகனை ஸ்ட்ரைட்டா எந்த தொலைக்காட்சி வேணா அனுப்புங்க, கொள்கை ரீதியான எல்லா கேள்விகளுக்கும் அவர் என்ன வேணா என்ன பார்த்து கேட்கட்டும், நான் என்ன வேணா கேட்கிறேன், தைரியம் இருந்தா பதில் சொல்லட்டும். ஒருவேளை நான் தோத்துட்டு அரசியல் விட்டே போயிடுறேன், அரசியலை விட்டு அன்னைக்கே ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன். நான் கேட்கிறேன், ஏன் உதயநிதி உன்கிட்ட மோதணும்? நீ ஒரு கவுன்சிலரா? நீ ஒரு எம்எல்ஏவா? இல்ல நீ ஒரு மினிஸ்டரா? உன்கிட்ட யார் மோதணும்? நீ யார் ஃபர்ஸ்ட்? ஏன்னா லாட்டரி டிக்கெட் வித்தவரோட மருமகன் தானே நீ.
லாட்டரி டிக்கெட் வித்தவங்க கிட்ட ஏன் உதயநிதி மோதணும்? எனக்கு ஒன்றும் புரியலங்க. அவரு துணை முதலமைச்சர், அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அவரை சேப்பாக்கம் தொகுதி மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க. அவரை கூப்பிடலாம், யாரையும் 1 to 1 கூப்பிடலாம். யார் கூப்பிடலாம்னா எதிர்கட்சி தலைவர் கூப்பிடலாம், இல்ல எதிர்கட்சியில எக்ஸ் மினிஸ்டர்ஸா இருந்திருப்பாங்க பாருங்க, அவங்க கூட கேள்வி கேட்கலாம். யார கேள்வி கேட்கலாம்? துணை முதலமைச்சரை கேள்வி கேட்கலாம். நீ யார் மேன்? ஏ மேன், யூ நோ ஹூ இஸ் யுவர் மாமனார்? உன் மாமனாரு பிளாக் டிக்கெட் வித்துட்டு இருந்தவரு, சாரி லாட்டரி டிக்கெட் வித்துட்டு இருந்தவரு. நீ உன் மாமனார் கிட்ட போகாத வரைக்கும் நீ யாருன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியாது. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணனால ஏதோ மார்ட்டினோட மருமகன் அவரு உனக்கு சொத்தை பிரிச்சு தந்தனாலதான் நீ இன்னைக்கு ஆதவ் அர்ஜுன். நீ ஒன்னும் உன் சுய சம்பாதியத்துல சம்பாதிச்சு இவ்வளவு பெரிய ஆள் ஆகல. நீ மேபி சுய சம்பாதியத்துல சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகிட்டு தென் உதயநிதி ஸ்டாலினை கூப்பிட்டு இருந்தா கூட ஒரு அளவுக்கு நியாயம் இருக்கு. ஒரு கவுன்சிலர் கிடையாது, ஒரு எம்எல்ஏவும் கிடையாது, ஒரு மினிஸ்டரும் கிடையாது, ஒரு லொட்டும் கிடையாது. உன் பின்னாடி இருக்கிற ஒரே பிராண்டு லாட்டரி டிக்கெட் கிங். இந்த லாட்டரி டிக்கெட் கிங் கிட்ட உதயநிதி வந்து 1 to 1 பண்ணுமா? நீ ஒரு லாட்டரி டிக்கெட்டு, உன் அண்ணன் ஒரு பிளாக் டிக்கெட்டு, இந்த 2 டிக்கெட் கிட்ட பேசணுமான்னு நான் கேட்கிறேன். என்ன தெரியுமா செய்யற? வில்லிவாக்கத்துல நிக்கிறல்ல, வில்லிவாக்கத்துல நின்னு எம்எல்ஏ ஆயிடு. ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ ஆயிட்டு நெக்ஸ்ட் நீ என்ன, துணை முதலமைச்சர் உதயநிதி வாங்க, இப்ப நான் எம்எல்ஏ ஆயிட்டேன், 1 to 1 பேசலான்ட்டு கூப்பிடு. அப்போ வச்சு ஒரு லாஜிக்கலி ரீசன் இருக்கு. இப்பெல்லாம் நீங்க கூப்பிட்டுக்கு நியாயமே இல்ல. நீங்க ஒண்டியா நீங்க சொன்னீங்களா எங்க விஜய் சார் அல்லு சில்லுங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டாரு, ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் கிட்ட தான் பேசுவாருன்னு. நம்ம ஒண்ணு செய்வோம், உதயநிதி சாரும் உன்ன மாதிரி அல்லு சில்லு கிட்ட எல்லாம் பேச மாட்டாரு. ஸ்ட்ரைட்டா விஜய் வர வச்சிடுறியா? விஜய் வர சொல்லு, 1 to 1 வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் சாரோட மோத விடுவோம். என்ன அதுக்கு என்ன உதயநிதி ஸ்டாலின் சார் ரெடியா இருப்பாரு விஜய் செய்யறதுக்கு. வர சொல்றியா? பிரஸ் இது வரைக்கும் சந்திக்க தைரியம் இல்லாத ஒரு மனுஷன் உன் தலைவர். நீங்க வந்து மன வலிமையை பத்தி பேசுறீங்க. அப்ப போயிட்டு ரஜினி சார் எப்படி பிரஸ் மீட் எல்லாம் சந்திச்சாருன்னு கொஞ்சம் பார்த்து கிளாஸ் ஆச்சு எடுத்து கத்துக்கணும் வாங்க, அப்புறமா பார்ப்போம். உக்காந்தீங்கன்னு ஒரு மேடை கட்ச உன்னை என்ன பேசணும், அங்க இருக்கிற தொண்டர்களுக்கு என்ன சொல்லணும், என்ன போராட்டத்துக்காக நடத்திட்டு இருக்கோம் அதை பத்தி பேசுறது கிடையாது. திமுக 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 வேற எதுவுமே இல்ல. அந்த பாயிண்ட்ஸுக்காக எதை நம்ம அப்ஜெக்டிவா செட் பண்ணிருக்கணுமோ அந்த பாயிண்ட்ஸுக்காக போராடுறது தான் போராட்டம். ஆனா இவங்க போராட்டம் அது கிடையாது. சும்மா யாருன்னா வம்பிக்கு இழுத்துனே இருக்கணும். உடனே அங்க ஒரு பூஸ்ட் தரணும். அந்த பூஸ்டுக்காக என்ன சொல்றாருன்னா, நான் பேசுறேன் போலீஸ், நான் பேசுறதெல்லாம் தடுக்காதீங்க. யாரோ வந்து இவர் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணு மைக் ஆஃப் பண்ணுன்னு சொன்ன மாதிரி போலீஸ் நான் பேசுறதெல்லாம் தடுக்காதீங்க. காவல்துறைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒத்துழைப்பு கொடுத்துதான் ஆகணும், இல்லைன்னா மாவட்ட செயலாளர் மேல கேஸ் போட்டுருவாங்க. கவலைப்படாதீங்க, இன்னும் 60 நாள் தான். 60 நாளைக்கு அப்புறமா நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம், எல்லா எஃப்ஐஆரையும் டெலீட் பண்ணிடுவோம். காவல்துறை கிட்ட ஒத்துழைப்பு கொடுத்துருவோம், இல்லைன்னா பாவம் மாவட்ட செயலாளர் மேல எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. கவலைப்படாதீங்க, 60 நாள் எஃப்ஐஆர் திருப்பி டெலீட் பண்ணிடலாம் நம்ம கவர்மெண்ட் வந்த உடனே. அதை பத்தி கவலைப்படாதீங்க. இவனுங்க என்ன மாதிரி கடவுளகத்துல இருக்கிறான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. எஃப்ஐஆர டெலீட் பண்ணிட்டு வரான் இப்படி கையை ஆட்டிக்கிட்டு. எஃப்ஐஆர டெலீட் பண்ண முடியுமாயா? இதுனா நீ போட்டு ட்விட்டர்ல போஸ்ட் அந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்கியா? கரூர்ல 41 பேரை சாவச்சிட்டு வந்த பிறகு இவர் போட்டார் பாத்தீங்களா ஒரு போஸ்ட், வாங்க புரட்சி செய்வோம் மக்களே அப்படின்னு போஸ்ட் போட்டு டப்புன்னு டெலீட் பண்ணிட்டு கோர்ட்ல, ஐயா நான் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கயா, நான் அப்படிதான் மூளை கெட்டவன், எதனா பேசுவேன், அதை நான் உடனே டெலீட் பண்ணிட்டேயா அப்படி மன்னிப்பு கேட்ட மாதிரி எஃப்ஐஆர் எல்லாம் டெலீட் பண்ணலாம்னு நினைச்சுருக்கியா? ஏங்க இவனுங்க எந்த மாதிரி கனவு உலகத்துல வாழ்ந்து இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நாளைக்கு ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா எஃப்ஐஆரும் டெலீட் பண்ணுவானுங்களா? விட்டா கரூர் எஃப்ஐஆரும் டெலீட் பண்ணுவாங்க. 41 பேரை எப்ப சார் செத்து போட்டாங்க? அந்த எஃப்ஐஆர்ல டெலீட் பண்ணியாச்சு சார். இதுதாங்க சொல்லுது ரீல்ஸ் பைத்தியங்க இவனுங்க, போஸ்ட் போட்டு டெலீட் பண்ணுறது. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்களாம், எஃப்ஐஆர் யாருன்னா போட்டா ஃபீல் பண்ணாதீங்க, நாங்க டெலீட் பண்ணி விட்டுறோம். ஆனா இவங்க எல்லாம் இப்போ ஒரே ஒரு இதுல இருக்காங்க. விஜய் சிஎம் ஆயிட்டார், ஆதவ் அர்ஜுன் வந்து இப்ப என்ன மினிஸ்டர் கேட்குறது அப்படின்ற டிஸ்கஷன் தான் சத்தியமா இவங்க கூடாரத்துக்குள்ள நடந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஏங்க இவங்க எதுவும் எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு ஆசைப்படலங்க, உட்காந்துக்கிட்டு எப்படி ஃபீல்டு ஒர்க் பண்ணுவோம், ஒருத்தரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எப்படி கஷ்டப்படலாம் அப்படின்னு நினைக்கல. இவங்க ஆல்ரெடி என்ன மம்மதில இருக்கிறாங்கன்னா, எப்பா ஆல்ரெடி நம்ம ஜெயிச்சிட்டோம்ப்பா, வாங்கப்பா யார் யாருக்கு என்னென்ன மினிஸ்டர் பிரிச்சுப்போம். ஆதவ் அர்ஜுன் ஒரு சைடு கேட்பாரு, லைலாமணி ஒரு சைடு கேட்பான், அப்புறமா இந்த ராஜ்மோகன் ஒரு சைடு கேட்பான், இவரு நம்ம ஆதவ் அர்ஜுனுக்கு ஒரு மினிஸ்டர், வில்சனுக்கு ஒரு மினிஸ்டர். ஏங்க இவங்க அந்த கனவு உலகத்துக்கு போயிட்டாங்க. இவங்க வந்து இன்னும் எலெக்ஷனை பத்தியே நினைக்கல, பிகாஸ் ஆல்ரெடி அவங்க ஜெயிச்ச மாதிரி அவங்க நினைச்சுன்னு இருக்கானுங்க. இந்த லூசுங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு நம்மளுக்கு தெரியலங்க. ஆக்சுவலா எனக்குலாம் எப்படி தெரியுமா இப்ப தோண ஆரம்பிச்சிருச்சு, கொய்யால இந்த எலெக்ஷன் எப்போதாண்டா முடியும்,
ஏங்க அந்த மனநிலைமைக்கு நம்ம போயிட்டோம். தயவு செஞ்சு சாமி எலெக்ஷன் முடிச்சு தொலைங்க. இவனுங்க தொல்லை நம்மளால தாங்க முடியலங்க. ஏங்க எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போதுதான் இவனுங்களுக்கு ரியாலிட்டினா என்னன்னே தெரியும். ஆஹா, நம்ம நினைச்சதெல்லாம் பெருசால கோட்டெல்லாம் கட்டணும், இங்க நான் தொகுதிக்கு 5000 ஓட்டு 6000 ஓட்டு தான் வந்திருக்கு. விஜய் இவ்வளவுதான் உன் செல்வாக்கா? இதை நம்பியாயா நான் என் மாமா லாட்டரி டிக்கெட்ல வித்த காசெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு இங்க செலவு பண்ணேன் அப்படின்ட்டு ஆதரவு லாஸ்ட் வாங்கி சுத்தின்னு தான் இருக்கணும். எலெக்ஷன் எப்ப நடக்கும்ட்டு எனக்கே இருக்குதுங்க. எலெக்ஷன் நடக்கிறது கூட நெக்ஸ்ட் இருக்கட்டும், எலெக்ஷன் டேட்டை எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்ட்டு. ஏன்னா அந்த எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் இவங்க எல்லா பழியும் தூக்கி திமுக மேலதான் போடுவானுங்க. எல்லா பழியும் தூக்கி திமுக. ஆனா அது ஒன்னும் என்னன்னா, எலெக்ஷனே அனௌன்ஸ் பண்ணி கவர்மெண்டே இவங்க கிட்ட இல்லைன்னா கூட அப்ப கூட என்ன பண்ணுவானுங்கன்னா, எது நடந்தாலும் திமுக மேலதான் பழிய போடுவாங்க. இவங்களுக்கு அதான் அந்த அஜெண்டான்றது திமுக மேலதான் பழி. பட் மறைமுகமா டிஎம்கேயோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் கூட ஆதவ அர்ஜுனா இருக்கலாம் நான் நினைக்கிறேன். அது என்ன கான்செப்ட்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஆதவ அர்ஜுனா எல்லாத்துக்கும் திமுகவை தான் சொல்லிருக்காரு. ஆனா திமுகவும் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனும் இவர் மேல எடுக்க மாட்டுது. நேத்து பொய்யே சொல்லக்கூடாதுங்க. ஒரு வேலிடா பேசுனீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். பொய் எது திறந்தாலும் வாயை திறந்தாலே பொய்யா அங்க பேசுவாங்க மனுஷன். 10 ரூபாய் பாலாஜின்னு சொன்ன பிறகுதான் செருப்பை தூக்கி அடிச்சாங்களாம். ஏயா உனக்கு டைமிங்கோட போட்டாங்க, அப்பெல்லாம் எடுத்து பார்த்திருக்கியா இல்லையா? 10 ரூபாய் பாலாஜின்னு பாடுந்து எப்போ? ஏங்க ஃபர்ஸ்ட் மயக்கம் போட்டு விழுந்தவன் எப்போ? ஆம்புலன்ஸ் வந்தது எப்போ? அந்த செருப்பு வந்தது எப்போ? ஏங்க செருப்பு அவன் தூக்கி அடிக்கிறான். ஏன் தூக்கி அடிக்கிறான்? பக்கத்துல மயக்கம் போட்டு ஊறானுங்க. அவன் எப்படின்னா அட்டென்ஷன் சீக் பண்றான். ஐயோ இங்க பாரியா மயக்கம் போட்டு ஊறானுங்க. அவன் கிட்ட என்ன இருக்குது? உஞ்சட்டியை தூக்கி அடிக்க முடியும். நீங்க மானம் கெட்டவங்க உஞ்சட்டியை கழட்டி கூட அடிப்பீங்க. அவன் கிட்ட கையில என்ன இருக்குது? கல்லை தூக்கி அடிச்சா அப்படியே உடனே அது ஒரு கதை கட்டுவீங்க. அவன் கிட்ட இருக்கிறது செருப்பு. செருப்பை தூக்கி அடிக்கிறான் அட்டென்ஷன் சீக் பண்ணதுக்கு. இது உண்மை. இவங்க எதுல இருக்கிறாங்கன்னா இந்த கான்ஸ்பிரசி தியரிங்க. இவங்க மைண்டுக்குள்ள இவங்க எப்படின்னா, டேய் இதுதான் உண்மைன்னு ஒண்ணு இருந்தாலும் அது உண்மை கிடையாது, இந்த பொய்யெல்லாம் நம்ம உண்மை நம்பணும்ட்டு இந்த மொத்த டீமும் இந்த கான்ஸ்பிரசில சிபிஐ கிட்ட போயிட்டு எப்படிலாம் கதை சொன்னானுங்களோ அந்த கதையே இன்னும் உண்மையா நம்பிட்டு இருக்காங்க. அதாவது காவித்துல துப்பட்டாவை போட்டு நெருக்குந்து, மிளகா பொடியை தூவி விட்டுது, மயக்க மருந்து தூவி விட்டுது, நசுக்குந்து எல்லாமே செந்தில் பாலாஜி தான் செஞ்சாங்க. அந்த மாதிரி கதையை தான் இவனுக்கு போய் கட்டி விட்டானுங்க. அதே கதையில தான் இன்னுமே சுத்திட்டு இருக்கானுங்க. ஏன் இப்ப தலைவர் போறாரு மார்ச் 15 கூப்பிட்டு இருக்காங்க தெரியும்ல. அண்ணன் ஒரு 2 வாரம் மெடிக்கல் லீவ் வச்சு கேட்டாரு, எங்க 2 வாரத்துக்கு அப்புறமா நான் வரேன்ட்டு. பட் சிபிஐ சொல்லிச்சு, இல்ல ராசா நாங்க எலெக்ஷன் நோட்டிபிகேஷன்லாம் அறிவிக்க போறோம், கூட்டணி எல்லாம் பேசணும், கொஞ்சம் வா முன்னாடினால மார்ச் 15க்கு எங்க அண்ணன் மார்ச் 14 போறாரு. ஏன் மார்ச் 14 போற? 15க்கு 15ஆம் தேதி தானே போனோம், ஏன் 14 போற? அப்ப அங்க போயிட்டு சில பல பேரை சந்திக்க வேண்டியது இருக்கு. அந்த சந்திப்புக்கு பிறகு நம்ம சிபிஐ விசாரணைக்கு போலாம். இதுதான் மன வலிமை. ஏங்க பாத்தீங்களா இல்லையா எங்க அண்ணனோட மன வலிமை? 15ஆம் தேதி சிபிஐ வரான்னு சொல்லுது, நீ 15ஆம் தேதியே போலாம். பட் 14ஆம் தேதியே போறதுக்கு முயற்சிக்கிறாய் என்றால் இதுதான் உன் மன வலிமை. அங்க போயிட்டு அவன் காலை பிடிக்கணுமோ அவன் காலை பிடிக்கிறது, என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசுறது. பேசிட்டு நம்ம சார் என்ன சொல்லுவாரு, மன வலிமை எங்க விஜய் சாருக்கு தான் ஜாஸ்தி அப்படின்ட்டு புருடா விட்டுக்குன்னு சுத்துறது. சோ நேத்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் திமுக காரணம்ட்டாங்க. எங்க சட்டம் ஒழுங்கை பத்தி நம்ம பேசணும்னா நீங்க கூட கேட்கலாம்ப்பா, இவ்வளவு பிரச்சனை நடக்குது அதை பத்தி ஏன்ப்பா பேச மாட்டேன்னு. ஏங்க ஒன்னே ஒண்ணு நான் தெளிவா சொல்லிக்கிறேங்க, இந்த பிரச்சனைகளை யாராலும் தடுக்க முடியாதுங்க. ஏங்க ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியும் முடிஞ்ச அளவுக்கு, தவிர்த்து முற்றிலும் தடுக்க முடியுமா? 0 கிரைம் ரேட்டா ஆக்க முடியுமா ஸ்டேட்னா? கண்டிப்பா ஆக்க முடியாது. இப்ப வளர்ந்துட்டு வர நாகரிக வளர்ச்சியில அவன் அட்டகாசங்கள் பண்ணிட்டு தான் இருப்பான். ஏங்க திருட கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண முடியுமா? ஏங்க ஒரு போலீஸோ ஒரு அரசாங்கமோ யாரை கண்காணிக்க முடியும்னா, பெரிய பெரிய ரவுடிகள் இருக்கானுங்க பாருங்க, பெரிய பெரிய திருட்டு பசங்க இருப்பானுங்க பாருங்க, அவனுங்கள கண்காணிக்கும் போலீஸ். உளவுத்துறையை வச்சுட்டு அவன் என்ன பண்றான், அவன் நடவடிக்கை பாரு, அவன் போனை டேப் பண்ணு. ஸ்டேட்ல இருக்கிற 8 கோடி பேர் போனையும் டேப் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்க முடியுமா போலீஸால? இல்ல 8 கோடி பேர் பின்னாடியும் ஒரு போலீஸை போட்டு அவன் எங்க போறான் ஏது வரான் பாருன்னு போலீஸ் கண்காணிக்க முடியுமா? நீங்க சொல்லுங்களேன். ஏன்னா தப்பு செய்யறவன் எல்லாம் ஒரு அக்யூஸ்டா இருந்தா பரவாயில்ல, ஏன்னா அக்யூஸ்டா இல்லாதவன் தப்பு செஞ்சு சுத்தின்னு இருக்கான், அப்புறமா எப்படி பிடிக்க முடியும்? ஏன்னா டீச்சர் போக்சோ வழக்குல மாட்டுறாங்க. யாரா நினைச்சு பாப்போமா டீச்சர் போய் போக்சோ கேஸ்ல மாட்டுவான்னு நினைச்சு பாப்போமா? இல்ல எல்லா டீச்சர் பின்னாடியும் ஒரு போலீஸை போட முடியுமா? நீங்க சொல்லுங்களேன். ஒரு பொண்ணு டியூஷனுக்கு போகுது, டீச்சரு தப்பா நடந்துக்கிறான், இப்ப இதுக்கு யார் பொறுப்பு? யார் என்ன செய்ய முடியும்? அவன் டீச்சர் பின்னாடி எல்லாரும் பின்னாடியும் போலீஸை போட முடியுமா? இதெல்லாம் சாத்தியமா நான் கேட்கிறேன். சோ தப்புன்றத எஸ் நான் திருப்பியும் சொல்றேன், இது நடந்துச்சு, இது நடக்கும், இது இன்னுமே நடந்துட்டு தான் இருக்கும்.
ஏன்னா வெளிவருது சில விஷயங்கள், வெளிவராது பல விஷயங்கள். எல்லா ஆட்சியிலும் தான் சொல்றேன். ஏடிஎம்கே 10 வருஷம் இருந்துச்சு, எடுத்து பாத்தீங்கன்னா கிரைம் ரேட் அவங்களுதுலதான் ஜாஸ்தி, டிஎம்கேல கூட கொஞ்சம் கம்மி தான். எஃப்ஐஆர் கவுண்டை வச்சு நம்ம பேசக்கூடாது. இப்ப நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், போலீஸ்ன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க போய் ஒரு புகாரை கொடுத்தோம்னா அவங்க சில பேர் எஃப்ஐஆர் போடுவாங்க, சில பேர் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டுட்டாலே கிரைம் ரேட் ஜாஸ்தி ஆகி போச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்க கூடாது. அவங்க ஏன் அந்த எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா, இது மாதிரி இன்னொரு தப்பு நடக்க கூடாது அப்படின்றதுக்காக எஃப்ஐஆர் போடுவாங்க. சோ எஃப்ஐஆர் போடுன்றது வந்து ஒரு குற்றத்தை தடுப்பதற்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இவன் திருப்பியும் இதுல ஈடுபடக்கூடாது, இல்லைன்னா இந்த எஃப்ஐஆர் போட்டுட்டுமே தெரிஞ்சதற்காக வேற ஒருத்தன் எவனும் இந்த குற்றத்துல ஈடுபட மாட்டான் அப்படின்றதுக்காக பண்ணுறது. நீங்க சொல்லுங்களேன், கண்ட்ரோல் பண்ண முடியுமா? எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமாங்க? ஏன்னா சுயமனித ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு. இந்த தற்கொலை கூட்டங்கள் இப்ப வந்த பிறகுதான் அவன் வந்து அரசாங்கத்துக்கு எதிராகவே செயல்பட ஆரம்பிக்கிறான். சோ இந்த மாதிரி மனநிலையில இருக்கிறவன் எதுனா ஒரு 7.5 கூட்டி விட்டு போயிடறான். ஒரு நம்மளுடைய ஒழுக்கத்தை நம்ம பாதுகாத்தாதான் இந்த மாதிரி கிரைம் ரேட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா நான் ஒரு ஸ்டேட்டே வந்து 0 கிரைம் ரேட் ஆக்க போறேன் அப்படின்னா அது யாராலையும் முடியாது. கடவுளே வந்து ஆட்சி செஞ்சாலும், யாரே நீங்க நினைக்கிற இந்து கடவுளா இருக்கட்டும், முஸ்லிம் கடவுளா இருக்கட்டும், கிறிஸ்டியன் கடவுளா இருக்கட்டும், எந்த கடவுளே வந்து அந்த சீட்ல உட்காந்துக்கிட்டு போலீஸ் எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு ஆட்சியே செஞ்சாலும் 0 கிரைம் ரேட் ஆக்க முடியுமானா முடியாது. கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு தமிழக அரசு எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, ஏங்க அவ்வளவு குண்டாஸ் போடுறாங்க அக்யூஸ்ட் மேல, தூக்கி ஜெயிலே வெய்ய அவனுன்றாங்க. ஏன்னா அவ்வளவு பாதி பேர், சில பேர் அப்பப்போ பாத்தீங்கன்னா போட்டு தள்ளு அப்படின்ட்டு என்கவுண்டரும் போடுறாங்க. சில பேர் கை கால் உடைக்கிறாங்க, சில பேரை கை கால் உடைச்சாலும் தப்புன்றீங்க, சில பேர் என்கவுண்டர் போட்டாலும் தப்புன்றீங்க. அப்போ எப்படி கட்டுப்படுத்தும் ஒரு அரசு? தப்பு பண்றவன் எல்லாம் அக்யூஸ்டான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. படிச்சவன் தப்பு பண்றான், ஏன்னா ஐடி கம்பெனில வேலை செய்யறவன் தப்பு பண்றான், இவெல்லாம் தப்பு பண்ணுவான்ட்டு நம்ம நினைச்சு பார்ப்போமா? அப்ப இது மாதிரி ஒரு தப்பு நடந்துச்சுன்னா உடனே சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா என்ன பண்ணும்? நீங்க சொல்லுங்க. சோ கவர்மெண்ட் கேன் டேக் பிரிவென்டிவ் மெஷர்ஸ் அப் டு an extent தான். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா போக முடியாது. அவங்க கண்காணிக்கிறது ஒரு சில பெரிய ரவுடிகள், ஒரு சில பெரிய திருட்டு பசங்க, இவனுங்களை தான் கண்காணிக்க முடியும். ஏன்னா சும்மா நடந்து போறவன் திடீர்னு ஒரு சைனை பூச்சி இழுத்துட்டு போயிடுறான், திருடிட்டு போயிடுறான், அவன் பின்னாடி நம்ம எப்படி ஆளை போட்டு கண்காணிக்க முடியும்? நீங்க சொல்லுங்க, முடியாது. சோ எஸ், தப்பு நடக்கிறது. அந்த தப்பை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்தில் தமிழக அரசு இருக்கு. இது வந்து மறுக்கப்படாத உண்மை. ஏன்னா கோவில இப்போ ஒரு பலாத்காரம் நடந்துச்சு, உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த ஏர்போர்ட் பேக் சைடு ஒரு சம்பவம் நடந்துச்சுல, கிட்டத்தட்ட பாருங்க 3-4 மாசத்துல தண்டனையே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒரு அரசாங்கம் இப்படிதான் செயல்படும். ஒரு முன்னெச்சரிக்கையா பாரு, நீ ஒரு தப்பு செஞ்சனா உனக்கு உடனே தண்டனையும் இருக்கு, பனிஷ்மெண்ட் நாங்க இமிடியேட்டா வாங்கி தரோம். ஏதோ அதிமுக ஆட்சியில எஃப்ஐஆர் போட மாட்டானுங்க. அதிமுக ஆட்சியில அந்த கேஸ் இழுத்துட்டே போவோம் ஜவ்வு மாதிரி 4-5 வருஷத்துக்கு. ஆனா இங்க பாருங்க, க்ளோஸ் டு 6 monthsலயே முடிக்கிறாங்க பாருங்க, தண்டனையே வாங்கி கொடுத்துறாங்க. இதுதான் ஒரு அரசாங்கம் பண்ணும். பட் எல்லாரும் முன்னாடியும் எல்லாருக்கும் போலீஸ போட்டு ஒரு அரசாங்கம் சுத்த வைக்க முடியுமானா சுத்த வைக்க முடியாது. இப்ப விஜய் சொல்றாருல, விஜய் வந்தா நாளைக்கு 0 கிரைம் ரேட் ஆயிடுமா? நான் கேட்கிறேன், விஜய் வந்தா நாளைக்கு 0 கிரைம் ரேட் ஆயிடுமா? ஃபர்ஸ்ட் நம்ம வீட்லயே பிரச்சனை இருக்கு, அங்கேயே கம்ப்ளைண்ட் ரெடியா இருக்குது, அப்புறமா எப்படி 0 கிரைம் ரேட் ஆக்குவ? உன் தற்கொலை விஜய் ரசிகர்கள் நீ ஆட்சியில இல்லாத போதே இவ்வளவு 7.5 கூட்டு இருக்கானுங்க. நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்துட்டா இவங்க என்ன பண்ணுவானு தெரியுமா? ரோட்ல ஒருத்தர் சுத்த முடியாது. நம்ம இப்ப பெண் பாதுகாப்புன்னு பேசுறோமே, அப்ப ஆண்களுக்கும் பாதுகாப்பு கேட்டுன்னு சுத்தணும். ஏன்னா இவனுங்க தற்குறிங்க. தேர்தல் அறிக்கையில என்னமோ சொல்லியிருந்தாரு சார்வாலு, வீரமங்கை வேலுநாச்சியார் படை அப்படின்ட்டு 500 குழுவை ரெடி பண்ண போறாராம். நான் கேட்கிறேன், இந்த 500 குழு என்ன பண்ண போறோம்? 500 குழு தமிழ்நாடு ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிடுவாங்களா? சரி, ஒரு குழுக்கு எத்தனை பேரை போயிட்டு போற? அவங்களாம் கவர்மெண்ட் ஸ்டாஃபா? கவர்மெண்ட் சம்பளம் தர போறியா? ஒவ்வொரு குழுல 10 பேர் போடுவியா? 10 பேர் போட்டா கூட எவ்வளவு பேர் வரும்? 5000 பேர் வச்சு இந்த தமிழ்நாடே கண்ட்ரோல் பண்றீங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவீங்களா? என்னங்க இது? சோ எல்லாத்துக்கும் எங்க குற்றம் சொல்றீங்க, ஓகே. அப்ப அந்த அரசாங்கம் நல்லது செய்யுதுன்னு நீ சுட்டி காட்டணும். உதாரணத்துக்கு இப்ப கோவை ஏர்போர்ட்ல எவ்வளவு ஃபாஸ்டா தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு யாருன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள், யாருன்னா ஒருத்தர் பரவாயில்ல, இந்த அரசு சரி குற்றம் நடந்துச்சு இருந்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ணாங்க, உடனே பாருங்க தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. யாருன்னா ஒருத்தர் பேசினாங்களா? பேச மாட்டாங்க. விஜய் பேசினாரா? பேச மாட்டாரு. ஆனா எங்கன்னா தப்பு நடந்துச்சுன்னா மட்டும் குத்தம் சொல்றீங்கன்னா தப்புன்றது நான் திருப்பியும் சொல்றேன், நான் அரசாங்கவாதி, அரசியல்வாதி இல்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல இல்ல. பட் ஒரு நாலேஜ்ல சொல்றேன், சுயமனித ஒழுக்கம்ன்றது ஒண்ணு வர வரைக்கும், அவங்களுக்கு வந்து வளர்ற வரைக்கும் இந்த மாதிரி கிரைம்ஸ கண்ட்ரோலே பண்ண முடியாது. எஸ், இட் வாஸ் ஹேப்பனிங், இட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் இட் வில் ஹேப்பன். கவர்மெண்ட் வந்து ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்.